அன்பானவர்களே, இன்றும் ஆண்டவர் அவரை பின்பற்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததான் தான் கொடுக்குறார். அதையே நீங்கள் எதிர்பார்த்து மகிழ்ச்சியோட இன்றும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. எரேமியா 1:19 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதுவும் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே நம்ம காப்பாற்றும்படி ரட்சிக்கும்படி நம் முன் நிற்கிறார், நம்மை நடத்தி செல்ல நிற்கிறார். 1944 அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசமும் கனடா தேசமும் அவர்கள் மூவரும் ஜெர்மனிக்கு எதிராக அவர்கள் படையெடுத்து சென்றார்கள். 2வது உலகப் போர் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார். அதில் முக்கியமான ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் நார்மண்டி என்ற ஊரில் அவர்கள் அந்த பீச்சில் ஏறி அந்த கோஸ்டில் அவர்கள் சண்டை போட்டு ஃப்ரான்ஸை கைப்பற்றினா அந்த ஜெர்மனியை துரத்துனா அவ்வளோ ஈஸியாக ஜெர்மனியை டிஃபீட் பண்ணிடலாம். ஜெர்மனி பயங்கரமான மோசமான காரியங்களை அந்த வாரில் செய்திருந்தார்கள். அவர்களை மேற்கொள்ளும்படி இந்த முக்கியமான நார்மண்டி இடத்துல போரிட சென்றார்கள். அந்த நேரத்தில் அது அவ்வளோ முக்கியமான ஒரு பேட்டிலாக இருந்ததுனால அமெரிக்க பிரசிடெண்ட் அவர்கள் ரேடியோ மூலமாக ஜனங்களிடம், அமெரிக்க சிட்டிசன்ஸ்கிட்ட போய் பேசினார். எல்லாரும் நினச்சாங்க அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற, இன்ஸ்பயர் பண்ணுற வார்த்தைகளை அவர் நம்மோட பேச போகிறாரு என்று எல்லோரும் டியூன் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அவருடைய வார்த்தையை பேசாமல் அவர் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணும், வாங்க தாழ்மையாக நம் ஆண்டவரோட உதவியை கேட்போம் என்று சொல்லி, ஆண்டவரே எங்கள் மகன்களை இந்த போரிற்கு அனுப்பியிருக்கிறோம், அவர்கள் எவ்வளோ ஒரு தைரியத்தோடு செல்லுகிறார்கள், எங்களுக்கு எவ்வளோ பெருமையோடு இருக்கிறது, அவர்களுக்கு நீர் துணை நல்லும், அவர்களை இந்த பெரிய போரில் அவர்களுக்கு உறுதுணையாய் நீ நின்று நீர் போராடும் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு பெரிய வெற்றியை தாரும் என்று சொல்லி எல்லார் முன்னாடியும் எல்லாரும் திரட்டி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரிடத்தில் அந்த பேட்டில் யுத்தத்தை ஒப்பு கொடுத்தார். என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, அந்த லேண்டுக்குள்ளே நுழையிறதே கஷ்டம். அதிலும் ஆண்டவர் அற்புதமான கிரியை செய்து ஒரு பெரிய வெற்றியை யூஎஸ் இருக்கும், அலைட் ஃபோர்ஸஸ் இருக்கும் தந்து அந்த வாரையே தலைகீழாக அதுக்கப்புறம் மாற்றினார். அதுக்கப்புறம் துரத்தை அடித்து ஜெர்மனியை ஈஸியாக அவள் தோற்கடிக்க வழி இருந்தது. ஸோ இப்படி நம் யுத்தங்களில் எதிர்ப்பு வரும், விரோதம் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நான் அதை அனுமதிக்கிறது, நீங்கள் எவ்வளோ வல்லமையுள்ளார்கள் என்பதை நான் நிரூபித்து எல்லார் முன்னாடியும், எதிரிகள் முன்னாடி காட்டுறதற்கு, சமுதாயத்துக்கு முன்னாடி காட்டுறதுக்காக நான் அனுமதிக்கிறேன். உங்கள் கூட இருக்கிற தேவன் யார் என்று சொல்லி உங்களுக்கும் உங்களை எதிர்க்கிறவர்களுக்கும் நான் வெளிப்படுத்த, உன் வாழ்க்கையில் நான் கிரியை செய்ய உன்னை வாழ்க்கையை பயன்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மூலமாக எல்லாரும் பயப்படுவாங்க உன்னை பார்த்தாலே. இல்லைன்னா நமக்கு நம்மளை யாருன்னே தெரியாது, மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ வல்லமையுள்ளவர்கள் ஆண்டவருக்குள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை ருசி பார்க்கும்படி யுத்தத்தில் ஆண்டவர் நம்மோடு நின்று ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணி தரார். இன்று உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட யுத்தங்கள் இருக்கா? ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்போம், ஆண்டவரே இந்த வினாடியிலே அப்பா நீர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா உம்மிடம் எங்கள் யுத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பலவீனர்களாக ஒளிந்து கொண்டு, பயந்து கொண்டு, நடுங்கி கொண்டு இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ பெரியவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள். ஆண்டவரே உன் பிள்ளைகளை இந்த வினாடியில் ஒரு பெரிய நிறுவனம் எதிர்க்கலாம், இல்லை சமுதாயமே எதிர்க்கலாம், ஆண்டவரே பெரிய அதிகாரிகள் எதிர்க்கலாம். அவங்க என்ன செய்ய முடியும் சுவாமி, நான் என்ன செய்ய முடியும் என்று உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பா எப்படி நான் இந்த போரில் வெற்றி பெற முடியும், இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ண முடியும்? எனக்கு ஆயுதம் இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு குரல் இல்லையே. ஆண்டவரே எனக்கு தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, குறைவோடு நான் எப்படி எழுந்திருக்க முடியும் சுவாமி என்று பயத்தோடு உன் பிள்ளைகள் இருக்க நீர் அவர்களுக்காக எழுந்தருளும் அப்பா. நீர் அவளுக்காக அந்த யுத்தத்தை போராடும் சுவாமி, போராடும் அப்பா,
போராடும். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வினாடியிலே ஒரு அற்புதமாக திருப்புமனை இந்த போரில் நீர் உண்டு பண்ணும் அப்பா. அவர்கள் சாதகமாக இதை திருப்பி அவங்க கையிலே தாரும் ஆண்டவரே. கடினமான இந்த காரியத்தை அவர்கள் கையில் நீர் திருப்பி தாரும் சுவாமி. அவளுக்கு சாதகமாக நடக்க வேண்டியது நடக்கட்டும், கையில் வந்து சேர வேண்டியது சேரட்டும் அப்பா. ஆண்டவரே, யார் முன்னும் தலை குனிந்து நிற்காதபடி அற்புதமாக அவர்கள் தேவைகளையும் சந்தித்து அப்பா அவர்களை கேள்வி கேட்கிறவர்களிடம் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அதையெல்லாம் கொடுத்து விட நீர் உதவி செய்யும் சுவாமி. அப்பா, அவர் வழி செய்வதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இன்றும் அந்த விசேஷத்த காரியத்தை உங்களுக்கு எப்படி செய்வார்? நீங்கள் இளம் பங்காளர் திட்டம் நாங்கள் ஆரம்பித்து 41 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ கணக்கற்ற இளம் பங்காளர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த திட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாகவும் ஊழியத்தை தாங்க வைத்து எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு ஆண்டவர்கிட்ட எங்களோட சேர்ந்து நன்றி செலுத்துங்க. அண்ட் நீங்களும் இளம் பங்காளராக ஆக விரும்பணுன்னு இன்றைக்கே என்ரோல் பண்ணுங்கள். அந்த திரையில் பார்க்குற லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இளம் வயசில் நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் நீங்களும் ஒரு யங் பார்ட்னராக சேரும் பொழுது, அதில் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது, எத்தனையோ ஊழியங்கள் இங்கே செய்யப்படுற ஊழியங்கள் மூலமாக அவங்க காணிக்க அதை தாங்கி செல்லுகிறது. எவ்வளோ பேர் 1000 லட்சக்கணக்கானவர்கள் ஆசீர்வாதம் பெறாங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் மீது இறங்கும்படி ஜெபிக்கிறார்கள். ஸோ நீங்களும் இளம் பங்காளராக என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த திரையில் பார்க்குற வெப்சைட் இல்லை ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணலாம்.